சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவில் 5 தலைமுறை நடிகர்களுக்கு பாடல்கள் எழுதிய பெருமைக்கு சொந்தக்காரரான வாலி, ஜெமினி, சாவித்ரி நடிப்பில் வெளியான கற்பகம் என்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் புகழின் உச்சத்திற்கு சென்றார். இந்த படத்திற்கு பிறகு அவருக்கு பட வாய்ப்புகள் குவிய தொடங்கிய நிலையில் அடுத்தடுத்து எம்.ஜி.ஆர். மற்றும் சிவாஜி உள்ளிட்ட முன்னணி நடிகர்களின் படங்களுக்கு பாடல் வரிகளை எழுதி கொடுத்தவர் கண்ணதாசன். வாலியின் இந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக திகழ்ந்தவர் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன். கற்பகம் படத்தில் அவருக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்த எம்.எஸ்.வி. அதன் பிறகு பல படங்களில் தனது இசையில் அவரை பாடல் எழுத வைத்துள்ளார். அந்த வகையில் உருவான ஒரு படம்தான் இருமலர்கள். ஏ.சி. திரிலோகச்சந்தர் இயக்கிய இந்த படத்திற்கு ஆரூர் தாஸ் வசனம் எழுதியுள்ளாராம். எம்.எஸ்.வி. இசையமைக்க அனைத்து பாடல்களையும் வாலி எழுதியுள்ளார். இந்த படத்தில் இடம்பெற்ற மாதவி பொன்மயிலாள் என்ற பாடல் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. இந்த பாடல் பதிவு முடிந்து படம் வெளியான போது கவியரசர் கண்ணதாசன் இந்த பாடலை வானொலியில் கேட்டுள்ளார். அப்போது இந்த பாடல் தான் எழுதியது என்பதை உண்மையை உடைக்கிறார் வாலி. ஆம், இதை கேட்டு ஆச்சரியமடைந்த கண்ணதாசன், நான் எழுதியது போலவே இருக்கிறதே, நான் உடனே வாலியை பார்க்க வேண்டும் என்று சொல்ல எம்.எஸ்.வி.யிடம் அவரது வீட்டு முகவரியை வாங்கி கொண்டு நேரடியாக வாலி வீட்டுக்கு சென்றுள்ளார். கண்ணதாசனின் வரவை எதிர்பார்க்காத வாலி இன்ப அதிர்ச்சியில் மூழ்கிவிட்டாராம். ஆம், இந்த பாடல் மிகவும் அருமையாக இருக்கிறது. நான் எழுதியது என்று நினைத்தேன், இப்போ தெரிந்தது நீ எழுதியது என்று. நான் எழுதினால் எப்படி இருக்குமோ அப்படியே இருந்தது. மனதார பாராட்டுகிறேன் என்று கூறியுள்ளார் கண்ணதாசன். நேயர்களே, இது போன்ற கண்ணதாசன் வாலி கூட்டணியில் உருவான பாடல்கள் மற்றும் உங்களுக்கு படங்கள் பிடிக்கும் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதேபோல் வாலி மற்றும் கண்ணதாசன் இணைந்து பணியாற்றிய படங்கள் எதில் உங்களுக்கு மிகவும் பிடித்த படம் என்பதையும் மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் செய்யுங்கள். இது போன்ற சினிமா ரகசியங்களை தெரிந்து கொள்ள உடனடியாக நமது சினிமா ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவு தான் எங்களின் பெரிய பலம். நாளை இது போன்ற புதிய சினிமா தகவல்கள் ரகசியங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.